நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா ஸ்வதி? அதுக்கப்புறம் அவன் கோயில்ல பண்டிகைக்காக வச்சிருந்த பட்டாசுல தண்ணி ஊத்திட்டான். எதுக்குன்னா என் மேல இருந்த கோபத்தால. கதை இன்னும் முடியலையா? என்னோட வெற்றிக்கான கதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடியாது. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நீண்டுகிட்டே போகும். அத ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியுமா? இப்ப நான் கிளம்புறேன், மீதியை நாளைக்கு சொல்லுங்க. பிரேக் விட்டு சொன்னா த்ரில் இருக்காது. ஆக்ஷன் பேக்டு அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் என்னோடது. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வதி அஸ்வதி ஸ்டாப். ஆனா நீங்க போகலையா? சொல்ல வந்ததை முழுசா சொல்லாம எப்படி போறது? கதை எங்க நிறுத்தணும்? கோயில் பாட்டு போட்டி. அதான் அங்க வச்சு அவன் என்கிட்ட பெட்டு வச்சான். பாட்டு போட்டியில கண்டிப்பா என்ன தோக்கடிப்பேன்னு. பட்டம் பறக்க வைக்கிறது, செஸ், கபடி, பால் விளையாட்டு, இதுல எல்லாமே தோத்து போனவனுடைய பெட்டு தாங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? நீங்களும் ரொம்ப நேரமா அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யார் அந்த ஆளு? எதிர் டீம் கேப்டன். உன் ஃபிளாஷ திருடிட்டு போனான்ல, கிட்டத்தட்ட அவனே மாதிரி இருப்பான். ஓ, அப்புறம்? அப்புறம் என்ன, போட்டி ஆரம்பிச்சது. ஸ்கூல்ல படிக்கும்போது நான் தான் ஃபர்ஸ்ட். அது கவிதை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு தோவத்தை வச்சுட்டேன். கங்கை கரை மன்னனடி உள்ளம் கவர்கள் வனடி நெஞ்சில் வருவே. நடுவுல காமெடி பண்ணி என் டெம்போவை குறைக்காத. அப்ப நீங்க சொல்லிட்டே. என்னோட சுதியும் லயமும் அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. என் வாயிலிருந்து கடுகட்டியான வார்த்தைகள் அருவி மாதிரி சும்மா சர்ன்னு கொட்டுறத பார்த்து அவன் சுயநினைவே இழந்துட்டான். கடைசியில எல்லாரும் எனக்கு மாலை போட்டு என்ன தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் எதுக்கு உங்களை தூக்கிட்டு போனாங்க? நான் ஜெயிச்சதுனால எனக்கு மாலை போட்டு தூக்கிட்டு போனாங்கங்கறத சொன்னேன். அப்புறம் என்ன சாராய கடை முன்னாலதான் இறக்கி விட்டாங்க. தண்ணி அடிப்பீங்க? ஐயோ, நான் தண்ணி அடிக்க மாட்டேன். சாராய கடைக்கு பக்கத்துல இருக்க சந்து வழியா எங்க வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேல நீங்க வரணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நானும் கூட வரனே. டாடா. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. என்னாச்சு? ஏன் நிப்பாட்டிட்ட? ஃபுல்லா பாட வேண்டியதுதானே? சொல்லி பாட வைக்கிறதுக்கு நீ என்ன மியூசிக் டைரக்டரா? நான் மியூசிக் டைரக்டரா இல்லனா கூட எனக்கு பர்சனாலிட்டி இருக்குல்ல. அதனாலதான் என் பேரை சொல்லி நீ குட்டி மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. என் சொந்த பேர்ல நுழையிறதுக்கு தான் வந்தேன். நான் பெல் அடிச்சதும் குட்டி மாமா கதவை திறந்ததும் ஒரே கேள்வி, நீ அசோகன் தானேன்னு. வயசான ஆளு சொல்றாருன்னு நானும் மாத்தல. அப்ப நான் வந்த அப்புறம் நீ ஏன் மாத்தல? அதுக்கு எங்க இருக்கு நேரம்? உள்ள நுழைஞ்ச உன்னை வெளியே துரத்த பாப்பனா இல்ல பேரை மாத்த பாப்பனா? தமயந்தி முன்னால நீ கொஞ்ச நாள் ஷோ காட்டினே இல்ல, அது மாதிரி அஸ்வதி முன்னால நான் ஷோ காட்டுவேன். அதான் விஷயமா? ஆமா, அதான் விஷயம். எவ்வளவு நாள் ஷோ காட்டுவ? எத்தனை நாளைக்கு உனக்கு காட்டணும்? உன்னால எத்தனை நாளைக்கு முடியும்? எத்தனை நாள் வேணாலும் முடியும். டாய், மேக்ஸிமம் ஒரு வாரம். அதுக்குள்ள அந்த வீட்ல இருந்து நான் உன்னை வெளியே தள்ளலனா நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கோ. என்ன நீ வெளியே விரட்டி விட்டுட்டு நீ உள்ள வந்துட்டேனா உன் பேரை உனக்கே தந்துடுவேன். நான் உள்ள வந்தனா நீ தானா வெளியே வந்துடுவ. சிங்கத்தோட குகையில பூனைலாம் வர முடியாதுடா. தலை இங்க இருக்கும்போது உன் வாழுதனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. செக் செக். துர்தேவதைகளை சந்தோஷப்படுத்த நடத்துற பலி கொடுக்கிற மந்திரம் தான் இது. எதுக்காக இந்த பலி கொடுக்கறாங்க? நல்லது அடிப்பணிய வச்சு கெட்டது ஆதிக்கம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல பலி கொடுத்துட்டாங்கன்னா உலகத்தையே அவங்க காலுக்கடியில கொண்டு வந்துட்டதா அவங்க நம்புவாங்க. யார் அவங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸரர். ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க தான் இவங்க. பாக்ஸாவோட லீடர் நகரத்துக்குள்ள வர அவங்க ஆச்சாரம் ஒத்துக்காது. இருந்தாலும் நிறைய பேர் அவங்க கூட்டணியில சேர்க்க எப்பவும் தீய சக்திகளை அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தா இதை கேட்டு பாரு. तिमले यो युटा मौका गुमाइसक्यो. समय बितेछ. आवश्यको रात पनि बितिसक्यो. अब ஸ்ருதி, பயந்தே போயிட்டேன். நான் தான். என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். நான் திருடல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இதானே சொல்ல போறீங்க? மத்தவங்க மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் அஸ்வதி எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இப்ப வந்தது அதுக்காக இல்ல. கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேட்டா நீ புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? இங்க பாரு, இன்னொரு நாட்டுல பிறந்ததால உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னு எங்க அம்மா எனக்கு ஏற்கனவே சொல்லிருக்காங்க.
ஆனா என்ன போல ஒரு பாவப்பட்ட மனுஷனை திருடனா பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீங்க திருடன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களை காதலிக்கணுமா? ஒரு அழகான வாலிபனோட முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு காதலிக்கணுமான்னு கேட்டா யாராவது இருந்தா 2 கையை கட்டி இப்படி நிப்பாங்க. ஆனா ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடு. அப்படி காதலிக்கக்கூடிய அந்த மூட்ல இல்ல நானு. சாரி. உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காகத்தான் இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நேபாள் வந்தது ஊர்ல வேற பொண்ணுங்க இல்லாம இல்ல. எதுக்காகனா அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, என் பையனுக்கு குட்டி கிருஷ்ணனோட பொண்ணு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஓ, அப்ப அதுக்குன்னு தைரியமா தான் இறங்கி இருக்கீங்க. தைரியம்லாம் ஒண்ணும் கிடையாது, இனிமேல் என்ன இருக்கும். மிரட்டுறியா? மிரட்டுறதுக்கெல்லாம் நான் என்ன தீவிரவாதியா என்ன? நான் ராகவ மேனனுக்கோ சுமதி அம்மாவுக்கு பிறந்த பையன். தை பரம்பரை அசோகன் நான் தானோ அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் கோபால மேனனோடையும் வசுந்தர அம்மா பையனுடைய அப்ப கூட்டம் தான். கண்டிப்பா நீயும் குட்டி மாமாவும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன முறை பையன் உறவை கொண்டாடுறதுக்கா? அது உனக்கு விருப்பம் தான் மட்டும். தாத்தாவுடைய சஷ்டி பூஜைக்கு குட்டி மாமாவோட விரல தொங்கி எங்க வீட்டுக்கு வந்த 6 வயசுல இருந்த அஸ்வதியோட முகம் இப்ப என் மனசுல இருக்கு. கண்ணாமூச்சி விளையாடும் போது ரோட்ல இருக்க கல்லு கால் தட்டி அடிப்படும் போது இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அடிப்பட்ட இடத்துல அந்த இலையோட சாரை பிழிஞ்சி ஊத்துனது ஞாபகம் இல்ல? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. மாமரத்துல இருந்து வடுமாங்காய் சைஸ்ல இருந்து எடுத்த மாங்காயில இருந்து உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்ட விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாக்குல கூட எச்சி ஊறுது. முடிஞ்சுதா? அடுத்த நாளே அஸ்வதி நீ நேபாளுக்கு கிளம்பி வந்துட்ட. இல்லனா இன்னும் கொஞ்சம் நினைவுகள் என் மனசுல ரொம்ப இருந்திருக்கும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டல நான் தான் உண்மையான அசோகன்னு. சொல்லு. வீட்ல இருக்கிற அசோகனும் இந்த கதையை சொல்லிதான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். வரட்டா? அஸ்வதி, ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. தேங்க்யூ. நீ இங்கதான் இருந்தியா? அவங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேரு? டேய், உனக்கு தமிழ் தெரியுமா? அவ பேரு தான் அஸ்வதி. அஸ்வதி. ஜோதி. ஜோதி கிடையாது, கடகம், கருங்கடகம். பாத்தல திமுற. அவளை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவன் தான் அதுக்கு ஆப்பு. ஆப்புன்னு சொன்னா பெரிய ஆப்பு. அவனை வெளியே அனுப்ப என்ன வழி? அத பத்தி யோசிச்சு ஏன் இந்த செல்ல குட்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரியா?